ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். காலையிலே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லஞ்ச் என்ன செய்கிறதுன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ சடனாக ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கும், சிம்பிளாக செய்யணுன்னா என்ன இருக்கும்னு யோசிக்கும் போது தான் நம்ம கண்ணில் தென்பட்டது வாழைக்காவும் நம்ம தண்டிக்கீரையும். ஸோ தண்டிக்கீரை கடையிலும் வாழைக்காய் பஜ்ஜியும் போட்டு கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வெனஸ்டேங்கிறதுனால வெனஸ்டே ஃபுட்டு மட்டும் சுண்டல், முட்டை, கீரை வகைகள், பஜ்ஜி, கடல வடை இந்த மாதிரி நவதானியங்கள் ஐட்டம் மட்டும்தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது. ஆயில் ஐட்டம், ரைஸ் ஐட்டமும் ஸ்கூலுக்கு புதன்கிழமை கொண்டுட்டு வரக்கூடாது. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி தனியாக போட்டுட்ருக்கேன், கீரை கடையில் தம்பிக்கு, ஸோ வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கும் சேர்த்தே நான் லஞ்சு செஞ்சுட்டேன். கடையில் பார்த்தீங்கன்னா கீரையை துவரம்பருப்பு எல்லாம் தனியாக நான் ஆல்ரெடி வீடியோஸில் கொடுத்துருக்கேன். தனியாக வேக வச்சு எடுத்து கீரையை கட் பண்ணி வச்சுருக்கிறத அந்த வேக வச்ச பருப்பு கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் கீரையை வேக வச்சு அதை ஃபைனலாக கடைஞ்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் இப்போ பஜ்ஜி போட்டுட்ருக்கேன். இந்த பஜ்ஜி தாங்க நமக்கு காலையிலே போடுறது ரொம்ப ரிஸ்க்கான வேலைன்னு சொல்ல முடியும். ஏன்னா காலையில் நம்ம ஆயில் முன்னாடி நிற்கும் போது நமக்கு கொஞ்சம் ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. இந்த மாதிரி காலையில் ஆயில் முன்னாடி நின்றுட்டு நம்ம வேலை செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு யூஸ் பண்ணுறது, காலையிலே ஆயில் ஐட்டம் சாப்பிட்றது, அது ஹெல்த்துக்கு கொஞ்சம் கெடுதல் தான் நான் சொல்லுவேன். ஸோ வீக்லி 1 டைம் நான் யூஸ் பண்ணுறதுனால அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி காலையிலேயே பஜ்ஜி பசங்களுக்கு ரொம்ப குஷியாலும் அம்மா பஜ்ஜி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது காலையிலே நான் எழுந்து செய்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா பாருங்களேன். ஈவினிங் டைமில் செஞ்சாலும் ஓகே. ஸோ காலையில் ஸ்கூல் அனுப்புறதுக்கு லஞ்சுன்னு செய்யும்போது நம்ம காலையில் இது கஷ்டம்தான், எனக்கு கட் பண்ணணும். ஸோ இதில் நிறைய ஒர்க் இருக்குது பஜ்ஜியில். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்படி இப்படி முட்டி மோதி ரிஸ்க் எடுத்து எப்படியே பசங்களுக்கு பஜ்ஜியும் போட்டாச்சு, கீரை கடையிலையும் செஞ்சாச்சு. ஸோ தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கீரை கடையில் ஒரு கப்புலேயே சாதத்தை போட்டு அந்த சாதத்திலே கீரையை ஆட் பண்ணி அதில் சால்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே அவனுக்கு கப்பில் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு மேலே ஒரு கப்பில் அவனுக்கு பஜ்ஜி தனியாக கொடுத்துருவேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் எடுத்துகிட்டு போகிறா. 2 கப்லேயுமே பஜ்ஜி மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறா. ஏன்னா இன்றைக்கி பஜ்ஜி மட்டும்தான் கொண்டு வர சொல்லியிருக்கேன். அந்த நவதானியம் ஃபுட்டு மட்டும்தான் கொண்டுட்டு வரணும். நான் பஜ்ஜி மட்டும்தான் செஞ்சுருந்தேன். சாப்பாடு ஐட்டம்லாம் கொண்டு போகக்கூடாது. அதனால் நான் பஜ்ஜி மட்டும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டா. தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 பஜ்ஜி நான் வைக்கிறேன். ஆனால் அவனுக்கு அந்த பஜ்ஜியும் பத்தலை, ஃபைனலில் எடுத்து வைக்கிறான். இன்னும் ஒரு 2 பஜ்ஜி எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறான். ஸோ காலையில் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ மதியமாச்சும் கொஞ்சம் தெம்பாக சாப்பிட விட்டுமே அப்படின்ட்டு இப்போ பஜ்ஜிலாம் ஃபைனலாக போட்டாச்சு. பசங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபைனலில் ஒரு 3 பஜ்ஜிக்கு மாவு பத்தலை, இருந்த மாவையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. இப்போ வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்டா என்ன, வாய்க்குள்ளே போகலன்னா சொல்லுது. அந்த மாதிரி ஃபைனலாக அந்த 3 பஜ்ஜிக்கு மட்டும் மாவு சரியாக பத்தலை. இப்போ பாப்பா பஜ்ஜிலாம் எடுத்து வச்சு கப்பை நிரப்பிட்டுருக்கா. தம்பி அந்த பக்கம் அவனுக்கும் பத்தலைன்னு சொல்லிட்டு அவனும் எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ அவங்களோட லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்கூல் ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. வேன் வர டைமு. தம்பி இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கான். பாப்பா சாப்பிட்டாச்சு. ஏன்னா பாப்பா பெரிய பொண்ணுங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக டக்குன்னு சாப்பிட்டாரா. தம்பிக்கு ஊட்டி தான் விட்டுட்டுருக்கோம். இப்போ அவங்க அப்பா தான் ஊட்டி விட்டுட்டுருக்காரு. நான் பாப்பா சாப்பிட்டுட்டு லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வரா. ஸோ இப்போ வேன் வந்துடும். கரெக்டாக 8:40க்கெல்லாம் வேன் வந்துடும். நான் ஒரு 7 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சாலுமே ஒரு 1 ஹவருக்குள்ளே நான் வேலையை முடிச்சாகணும். 8 மணிக்குள்ளே நான் வேலையை முடிச்சாகணும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் ரெடி. பாப்பாவுக்கு லஞ்ச் என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா வெறும் பஜ்ஜி மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறா. தம்பிக்கு ஒரு கப்பில் கீரை சாதமும் மேலே பஜ்ஜியும் கொடுத்துருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு எல்லாம் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட்டோட வரேன்.